பராபவ வருடம் சித்திரை மாதம் 25ஆம் நாள் 8/5/2026 வெள்ளிக்கிழமை பகல் 12:22 மணி வரை தேய்பிறை சஷ்டி திதியும் இரவு 9:20 மணி வரை உத்திராடம் நட்சத்திரமும் சித்தயோகமும் மரணயோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் வெற்றியளிக்கக்கூடிய நேரம் காலை 6:30 மணியிலிருந்து 9 மணி வரையும், பகல் 1 மணியிலிருந்து 1:30 மணி வரை உள்ள நேரமும் ஆகும். இன்றைய நாளின் ராகு காலம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை, யமகண்டம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை, குளிகை காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. இன்றைய தினம் சூளம் மேற்கு, பரிகாரமாக வெள்ளம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மிருகஸ்ரீஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திர நண்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய நாளின் கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத, மேசத்தில் சூரியன் புதன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி செவ்வாய். இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக சந்திரனின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய திருவோணம், அஸ்தம், ரோகிணி இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எது போன்றதொரு செயல்களை மேற்கொண்டால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, பழைய வீடு வாகன பழுதுகளை சரி செய்ய உகந்த தினம், ஆலோசனை கூட்டம் அமைக்க ஏற்ற தினம், குறிப்பாக மருந்து மருத்துவம் சார்ந்த பணிகளை மேற்கொள்ள உகந்த தினம், கிணறு குளம் வெட்டுவதற்கு ஏற்ற கீழ்நோக்கு தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. வெள்ளிக்கிழமை என்ற முறையில் லோகமாதா மகாலட்சுமி தாயாரை வழிபட சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் சேமங்களும் ஏற்படும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம். பொதுவாக இன்றைய நாளை பொறுத்தமட்டில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம், தொடர் திருமண தடை தாமதத்திற்கான முக்கியமான காரணம் என்ன? நிறைய முறை பேசியிருக்கிற விஷயமாக இருந்தாலும் எல்லோருக்குமான விஷயம், எப்போதும் தொடர்ந்து எல்லோரும் எதிர்பார்க்கிற விஷயம். ஏன்னா திருமண தடைங்கிறது நம்ம எல்லாருக்குமான ஒரு மன சங்கடங்களை கொடுக்கிறது என்ற சூழலில் 7ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய கலஸ்திர பாவகத்தில் சனி செவ்வாய் இருப்பது, 7ஆம் பாவகாதிபதி பலவீனப்பட்டிருப்பது, கலஸ்திர காரகன் சுக்கிரன் பாதிக்கப்பட்டு ராகு சனி தொடர்போடு இருப்பது, புத்திர காரகன் குருவும் கடுமையாக பலவீனப்பட்டிருப்பது, இது போன்றதொரு சூழல்களில் திருமணம் அப்படிங்கிறது அந்த இயல்பான வயதில் நடைபெறாமல் தாமதமாக நடக்கும் அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்ற மிக முக்கியமான விதியாக இருக்கிறது. மேச ராசி அன்பர்களே, இன்றைய நாளினுடைய எதிர்பார்ப்புகள் விருப்பங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதான சூழலிலும் தன்மையிலும் இருக்கிறது. எல்லா வகையான எண்ணங்கள் சிந்தனைகளை மேம்படுத்துகிற வகையில உயர்வுகளோடு கூடிய மேன்மைகள் நிறைந்த தினமாக மேசத்திற்கு இன்றைய நாள் அமையும். உற்சாகமான மனநிலை காணப்படும். எதையும் நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமை ஏற்படும். எல்லா விதத்திலும் நிம்மதியான அணுகுமுறைகள் நிறைய உள்ள நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. தடைகள் விலகும், காரிய அனுகூலங்கள் ஏற்படும். உபயோகம் இல்லாத வீண் பேச்சுக்கள் பேசுவதை அறவே தவிர்ப்பது நல்லது. முக்கிய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய, அதாவது இந்த ராசிக்கு யோகம் தருகிற கிரகங்களான குரு, சந்திரன் போன்ற கிரகங்களும், குறிப்பாக சூரியன் போன்றவைகளும் வலிமையான முறையில் சஞ்சரிக்கிறதால நல்லதொரு பொழிவும் மேன்மையும் நிறைந்த தினமாக இன்றைய நாள் அமையும். அறிமுகமில்லாத நபர்களுக்கு பணம், ஜாமீன் கையெழுத்திடுவது, உறுதி வார்த்தை சொல்லுவது போன்ற நிகழ்வுகளில் கவனமாக இருங்கள். கூடுமானவரை உங்களுடைய குடும்பம் தொழில் சார்ந்த ரகசியங்களை யாரையும் நம்பி பகிராமல் இருப்பது சிறப்பு. எளிதில் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பதும் கோபதாப பிடிவாத குணங்களை தவிர்ப்பதும் சிறப்பு. உங்களுடைய கடமையிலும் காரியத்திலும் கண்ணாக இருப்பது மேம்பட்ட சூழலை கொடுக்கும். எந்த வேலையையும் முதல் முறையிலேயே சிறப்பாக முடிக்க வேண்டும் என நினைப்பீர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுடைய வீடு குடும்பத்திற்கு பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். மனதளவில் இருந்து வந்த குழப்பம் நீங்கி திருப்தியும் அனுகூலமான சூழலும் ஏற்படும். பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். பயணங்களால் அனுகூலங்கள் உருவாகும். வாக்கு சாதுரியம் மேம்படும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். புத்திசாலியத்துடன் காரியங்களை செய்து மற்றவர்களின் பாராட்டுதல்களை பெறக்கூடிய தன்மைகளும் உண்டு. நிதி நிர்வாகம் மேம்படும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். எதிர்ப்புகள் விலகும். எந்த காரியம் செய்தாலும் அதில் அனுகூலங்கள் உண்டு. எல்லாவற்றிலும் ஒரு விதமான தயக்கம் நிலவும். புதிய நண்பர்களின் சந்திப்பு உற்சாகத்தை கொடுக்கும். வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் அனுகூலங்கள் உண்டு. தொழில் வியாபாரத்திலிருந்து வந்த போட்டிகள் விலகும். உத்தியோகத்துறை என்பவர்களுக்கு உயர்வுகள் உருவாகும்.
இன்றைய நாள் எல்லா வகையிலுமே சிறப்பினையும் மேன்மையும் கொடுக்கிற நாளாக மேசராசியைச் சேர்ந்த அன்பர்கள் அனைவருக்கும் அனுகூலம் கிடைக்கின்ற வகையில கிரக சூழல்கள் உள்ள நாளாக இன்றைய நாள் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான சூழல் உள்ள தினமாகவும், பரணி நட்சத்திர அன்பர்கள் நினைத்ததை சாதிக்கிற தினமாகவும், கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகிற நாளாகவும் இன்றைய தினம் அமையும். ரிஷப ராசி அன்பர்களே, எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் நீங்கள் நினைத்தபடி மேம்பட்டதானதொரு சூழலில் நடக்கின்ற மேன்மையும் பொழிவும் நிறைந்த தினமாக இன்றைய நாள் ரிஷபராசியினருக்கு அமையும். எல்லா விதமான சங்கடங்களும் நீங்கும், எளிதில் வெற்றி காணுவதற்கான சூழல்கள் உண்டு. வலுப்பெற்ற ராசிநாதன், வலுப்பெற்ற குரு, கூடுதலாக லாபத்தில் சனி செவ்வாய் போன்ற கிரக தொடர்புகள் மேம்பட்டதான ஒரு பலனை கொடுக்கின்ற வகையில ரிஷபராசியினருக்கு எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் மிக நிறைவாக பூர்த்தியாகிற நாளாக இன்றைய தினம் இருக்கும். அனைவரோடும் அனுசரித்து செல்லக்கூடிய சுபாவம் குணம் மேம்படும். குறிப்பாக எல்லோராலும் புகழப்பட இருக்கிறீர்கள். தனிப்பட்ட முறையில் முடிவெடுத்து வெற்றி காண்பீர்கள். எதையும் துணிச்சலோடு செய்து அதில் முழுமையான தன்னிறைவை பெறுவீர்கள். சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக எல்லா அனுகூலமும் முழுமையாகவும் நிறைவாகவும் கிடைக்கும். தேவையற்ற உபயோகமில்லாத வீண் வாக்குவாதம் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. ஏற்றத்தாழ்வு பாராமல் எல்லோரிடமும் சமமாக பழகுவீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றி நன்மதிப்பு பெறுவதற்கான சூழல்களும் உண்டு. பணவரவு மேம்பட்ட நிலையில் இருக்கும். மனதளவில் இருந்து வந்த கோபதாப பிடிவாத குணங்கள் குறையும். உடற்சோர்வுகள் நீங்கும். முயற்சிகளில் சாதகமான பலன் உண்டாகும். புதிய நபர்களின் அறிமுகமும் அவர்களால் அனுகூலமும் ஏற்படும். வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் சாதகமான சூழல்கள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் திட்டமிட்டு செயலாற்றுவது வளர்ச்சிக்கு உதவும். வருகிற வாடிக்கையாளர்களிடம் சாதுரியமாக பேச வேண்டியது அவசியம். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு துணிச்சல் மேம்படும். எதை பற்றியும் கவலைப்படாமல் பணியிடங்களில் மதிப்பு மிகுந்த சூழல்களை பெற இருக்கிறீர்கள். இன்றைய நாள் இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். மாணவர்கள் இளைஞர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். கலைத்துறை அன்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் தடைகள் விலகும். எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். வேற்று மத மொழி இனம் பேசக்கூடிய நண்பர்களால் ஆதாயம் உருவாகும். இன்றைய நாள் அனைத்திலும் மேம்பட்டதானதொரு சிறப்பான பலனை கொடுக்கின்ற நாளாக சுக்கிரன் ராசியிலேயே ஸ்தான பலம் பெற்றிருக்கிறதாலும் வலுப்பெற்ற சூழல்ல எல்லாவிதமான வெற்றி வாய்ப்புகளும் தேடி வருகிற தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு தடை விலகப் போகிறது. ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் உண்டு. மிருகஸ்ரீச நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்களில் மிதுனத்திற்கான இன்றைய நாளினுடைய கிரக செயல்பாடுகள் அனுகூலங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதான சூழலில் இருக்கிறது? எல்லோரையும் வெற்றி கொள்ளுகிற வகையில எளிதில் எல்லா விதமான செயல்பாடுகளும் நீங்கள் நினைத்தபடி நடக்கின்ற தினமாக மிதுனத்திற்கு இன்றைய நாள் அமையும். ராசியில் குரு வலுவாக இருப்பது, விரயத்தில் சுக்கிரன் அமர்ந்திருப்பது, கூடுதலாக ராசிநாதன் உபசயஸ்தானத்தில் உச்ச சூரியனோடு இருப்பது, 10ல் சனி செவ்வாய் மிக அனுகூலமாக சஞ்சரிப்பது என எல்லா விதமான வெற்றிக்கான சூழல்களும் நிறைந்த தினமாக மிதுனத்திற்கு இன்றைய நாள் அமையும். அமைதியான முறையில் இருந்து அநேக காரியங்களை செயலாற்றி வெற்றி காண இருக்கிறீர்கள். குறிப்பாக சாதகமான சூழல்கள் நிறையவே இருக்கிறது. போராட்ட குணம் அதிகரிக்கும். எதிலும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி சிறப்பான வெற்றியை கொடுக்கும். எதிலும் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது. வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் குடும்ப அளவிலும் நல்லதொரு மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. புதிதாக கடன் வாங்குகின்ற நிகழ்வுகளை தவிர்ப்பது நல்லது. எதிர்ப்பாளர்களிடமிருந்தும் விலக்கிக் கொள்வது சிறப்பு. கோர்ட் கேசு வம்பு வழக்குகளில் சாதகமான சூழல் உருவாகும். மனம் குழப்பமான தன்மைகள் ஏற்படும். பணவரவு மேம்பட்ட நிலையில் இருக்கும். மதிப்பு கௌரவம் அந்தஸ்து உயரும். எதிர்பார்த்த உதவிகள் மற்றவர்கள் மூலம் நிறைவாக கிடைக்கும். வெற்றி என்ற இலக்கை நோக்கி வேகமாக முன்னேறுவீர்கள். மனக்கவலை நீங்கி எதிலும் தெளிவான முடிவெடுப்பதற்கான சூழல்களும் உண்டு. நிதி மேலாண்மை அதிகரிக்கும். தாமதமான சூழல் காணப்பட்டாலும் மனமகிழும் சம்பவங்கள் நடக்கும். வெளியூர் வெளிமாநில பயணங்கள் மனதிற்கு உற்சாகத்தை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். எதிர்ப்பாளர்களிடமிருந்து விலகிக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரம் உயர்வினை கொடுப்பதற்கு அதிக முயற்சி தேவைப்படும். இன்றைய நாள் டிவி, பத்திரிகை துறை, இணையவழி வருமானம் போன்ற துறைகளில் இருக்கிற அன்பர்களுக்கு ஆதாயகரமான தன்மைகளை கொடுக்கும். மாணவர்கள் இளைஞர்களுக்கு நல்லதொரு நிறைவான எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்கும்.
கலைத்துறை என்பர்கள் அரசியல்வாதிகளுக்கு பயமும் கலக்கமும் விலகுகிற நாளாக மிதுனத்திற்கு மேன்மையும் சிறப்பும் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மிருகஸ்ரீச நட்சத்திர அன்பர்களுக்கு பொறுப்புகள் மேம்பட போகிறது. திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்க இருக்கிறது. புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் மாற்றங்களை உணர்கிற தினமாக இன்றைய தினம் அமையும். கடக ராசி அன்பர்களே, கடகத்திற்கான இன்றைய தின கிரக செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? எல்லா வகையிலுமே உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கூடுதல் வெற்றிதனையும் சிறப்பினையும் கொடுக்கின்ற தினமாக கடகத்திற்கு இன்றைய நாள் அமையும். காரிய அனுகூலங்கள் உண்டு. ராசிநாதன் ராசியை பார்க்கிறார். ராசியினுடைய 12, 11, 10ஆம் பாவகங்கள் மிக வலுப்பெற்றதானதொரு சூழலில் இருக்கிறது. வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் சாதகமான தன்மைகள் உண்டு. எந்த காரியத்தையும் தீர ஆலோசித்து செய்யும் அதே நேரத்தில் அதில் இருக்கின்ற லாப நஷ்டங்களையும் அறிந்து செயலாற்றி முழுமையான வெற்றி காணிருக்கிறீர்கள். எவருக்கும் அஞ்சாமல் உண்மையை பேசுவீர்கள். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகரிக்கும். உங்களது தன்னம்பிக்கையால் வளர்ச்சி மேம்படும். மனக்குழப்பம் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றும். மற்றவர்களிடம் பழகும் பொழுதும் பேசும் பொழுதும் கவனமாக இருப்பது நல்லது. சமூகத்தில் கௌரவம் அந்தஸ்து மதிப்புயரும். மற்றவர்களின் நலனுக்காக தன்னலனை பாராமல் உழைப்பீர்கள். எதிர்பார்த்தபடி காரியங்கள் நடந்து முடியாமல் காரிய தடைகள் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. புதிதாக கடன் வாங்க வேண்டாம். ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வது சிறப்பு. தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்ப்பதும் நல்லது. பயணங்களின் பொழுது தடங்கல்கள் செலவுகள் உருவாகும். எனினும் நன்மைகள் மட்டுமே நடக்கும். பணவரவு சிறப்பாக இருக்கும். வாகன வீடு யோகம் உண்டு. வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் பெரியோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும். மனதளவில் தைரியம் உற்சாகமும் மேம்படும். தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்தி அதை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்கள் மேலதிகாரிகள் கொடுத்த வேலைகளை கவனமாக செய்து முடித்து பாராட்டு பெறுவீர்கள். செயல் திறமை அதிகரிக்கும். வாக்கு சாதுரியத்தால் லாபம் மேம்படும். பழைய பாக்கிகள் வசூலாகும். அரசாங்கம் அரசியல்வாதிகள் தொடர்பான விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். குடும்பத்தில் சுகமும் நிம்மதியும் மேம்படும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த குடும்பம் தொடர்பான பிரச்சனைகள் சாதகமாக முடியும். கணவன் மனைவிக்கிடையே சகஜமான சூழல் காணப்படும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். பெண்மணிகள் எதிலும் மிகவும் கவனமாக ஈடுபடுவது நன்மையை கொடுக்கும். பயணங்களால் அனுகூலங்கள் ஏற்படும். இன்றைய நாள் அனைத்திலும் சிறப்பு வாய்ந்த பலன்களை கொடுக்கின்ற தினமாக கடகத்திற்கு அமையிருக்கிறது. குறிப்பாக மாணவர்கள் இளைஞர்களுக்கும் பெண்மணிகளுக்கும் நல்லதொரு ஆக்கப்பூர்வமான தன்மைகளும் நிகழ்வுகளும் உண்டு. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. பூச நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்படுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, சிறிய சிறிய பிரச்சனைகளாக இருந்தாலும் அனைத்தையும் மிக சிறப்பாகவும் மேம்பட்ட சூழலிலும் கையாண்டு பெரிய அளவில் வெற்றிதனை பெறுகின்ற தினமாக சிம்மத்துக்கு இன்றைய தினம் இருக்கும். அஷ்டம சனி ஒரு புறம் அனைத்து விதமான இடையூறுகளையும் தொந்தரவுகளையும் கொடுத்து வந்தாலும் அனைத்தையும் வெற்றி காணுகிற வாய்ப்புகளும் சூழல்களும் உருவாகும். ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்க, லாபத்தில் குரு அமர்ந்திருக்க, 10ல் சுக்கிரன் ஸ்தான பலம் பெற்றிருக்க, கூடுதலாக 6ல் சந்திரன் அபாரமாக சஞ்சரிக்கிற அனைத்து விதமான யோக நிகழ்வுகளும் நிறைய உள்ள நாளாக இன்றைய நாள் இருக்கும். நல்ல பெயர் வாங்குவதில் கூடுதல் கவனமாக இருப்பீர்கள். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை ராசியின் யோகர்கள் வலுவாக சஞ்சரிப்பதும் எல்லாவற்றிலும் உங்களுக்கு வெற்றிகரமான சூழலை கொடுக்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. கொடுக்கல் வாங்கலில் அனுகூலங்கள் உண்டு. குறை எதுவும் இல்லாத சூழல், எல்லா வகையிலும் மேம்பட்ட தன்மைகள் இன்றைய நாளில் இருக்கிறது. வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் பெரியோர்களை மதிப்பீர்கள். குறிப்பாக பணவரவு அதிகரிக்கும். தேவையற்ற செலவுகளும் கூடும். எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பாராத நேரத்தில் கிடைக்கும். எதை பற்றியும் முன்பின் யோசிக்காமல் செயல்களில் இறங்கி சிறப்பினை செய்ய இருக்கிறீர்கள். தன்னைத்தானே உயர்த்தி கொள்வதுடன் பிறருக்கும் கொடுப்பதற்கான சூழல்கள் அமையும். மனோதைரியம் கூடுதலாக இருக்கும். எல்லா வகையிலும் சுகம் உருவாகும். முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். குறிப்பாக ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்கள். கடன் வாங்க வேண்டாம். எதிர்பாலினத்தவரிடம் நட்பு கிடைக்கும். அரசாங்கம் அரசியல்வாதிகள் தொடர்பான பணிகள் சாதகமாக நடக்கும். சமூகத்தில் உயர் நிலையில் இருக்கிற முக்கிய நபர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் கிடைக்கும்.
தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு கீழ் நிலையில் உள்ளவர்களால் லாபம் கிடைக்கும். உத்தியோகத்துறை என்பவர்கள் எந்த ஒரு வேலையும் செய்து முடிப்பதில் வேகம் காட்டுவீர்கள். சக ஊழியர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். குறிப்பாக எல்லாவிதமான அனுகூலங்களும் ஏற்றமும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் இந்த ராசி என்பவர்களுக்கு அமையப் போகிறது. குறிப்பாக நினைத்ததை சாதித்து வெற்றி காணுகிற நாளாக அஷ்டம சனி இருந்தாலும் அனுசரித்து போய் எல்லாவிதமான சூழல்களையும் உங்களுக்கு அனுகூலமாக மாற்றிக்கொள்ளுகிற தினமாக சிம்மத்துக்கு இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் நிறைந்த நாளாகும். பூர நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாக இன்றைய தினம் அமையும். கன்னி ராசி அன்பர்களே, கவலைகள் பறந்தோடுகிற தினமாக கன்னிக்கு இன்றைய நாள் அமையும். எந்த ஒரு விஷயத்திலும் காத்திருக்காமல் மிக வேகமாகவும் உற்சாகமாகவும் செயல்பட்டு உறுதிபட நல்லதொரு வெற்றியை நிறைவாக பெறக்கூடிய தினமாக கன்னிக்கு இன்றைய நாள் அமையும். 2 10ஆம் பாவகங்களோடு குரு பகவான் அபாரமாக தொடர்பு கொள்ள பாக்கிய சுக்கிரன் பலவித அனுகூலங்களையும் கொடுப்பார். நிதி நிறுவனம், நகைக்கடை, அடகு கடை, மஞ்சள் இனிப்பு வியாபாரம் போன்ற உத்தியோக தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு இன்றைய நாள் கூடுதல் சிறப்பினை கொடுக்கும். குறை எதுவும் இல்லாத நாளாக இன்றைய நாள் இருக்கும். தேவையற்ற பேச்சுக்கள் பேசுவதை குறைத்து கொள்வது நல்லது. எதிலும் சிக்கன நடவடிக்கைகளை இருப்பீர்கள். எல்லோரிடமும் கண்டிப்பாக இருப்பீர்கள். சுறுசுறுப்பு குறையாமல் செயல்படுவீர்கள். தைரியமாக காணப்படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதன் மூலமாக அனைவராலும் புகழப்பட இருக்கிறீர்கள். மனோதைரியம் மேம்படும். எல்லா காரியங்களும் உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியும். எல்லா இடங்களிலும் மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் அதிகரிக்கும். எல்லா தரப்பினரிடமிருந்தும் ஆதரவு மேம்படும். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் செயலாற்றுவீர்கள். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். எதிர்ப்புகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். பணவரவு அதிகரிக்கும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு இன்றைய நாளில் உண்டு. கோபதாப பிடிவாத குணங்களை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். தொழில் போட்டிகள் குறையும். தொழில் தொடர்பான பிரச்சனைகள் விலகும். எதிர்பார்த்த லாபங்கள் நிறைவாக கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிற அன்பர்கள் நிர்வாக திறமை வெளிப்படுகிற சூழலை உணர இருக்கிறீர்கள். மேலதிகாரிகளின் ஆதரவு உண்டு. எழுத்து தொழிலில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பீர்கள். பழைய பாக்கிகள் வசூலாவது மன திருப்தியை கொடுக்கும். குறிப்பாக குடும்பத்தில் இதமான சூழல் காணப்படும். சுபகாரிய நிகழ்ச்சிகள் வெற்றிகரமான சூழலை கொடுக்கும். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் இருந்து வந்த தடைகள் முழுமையாக விலகும். குழந்தைகளின் செயல்பாடு உற்சாகத்தை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு எல்லாவிதமான சிக்கல்களும் முழுமையாக விலகும். இன்றைய நாளை பொறுத்தவரை எல்லா விதத்திலும் ஏற்றமும் சிறப்பும் உற்சாகமும் நிறைந்த நாளாக கன்னிராசி என்பவர்களுக்கு அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு முயற்சிகள் பலனளிக்கப் போகிறது. அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு மதிப்பு மிகுந்த சூழல்கள் உண்டு. சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, துலாத்திற்கான இன்றைய நாளினுடைய கிரக எதிர்பார்ப்புகள், கிரக செயல்பாடுகள் எப்படிப்பட்டதான தன்மையில் இருக்கிறது? விருப்பங்களை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்ளுகிற வகையில் மேன்மைகள் நிறைந்த நாளாக துலாத்திற்கு இன்றைய நாள் அமையும். ராசியை வலுத்த குரு பார்ப்பதும் பாக்கியாதிபதி புதன் பார்ப்பதும் சங்கடமில்லாத சூழலோடு சகலவிதமான அனுகூலங்களும் நிறைந்த தினமாக துலாத்திற்கு இன்றைய நாள் அமையும். குழந்தைகளின் முன்னேற்றத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவீர்கள். எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீர்கள். முன்வைத்த காலை பின்வைப்ப யோசிப்பீர்கள். குறிப்பாக யாரையாவது நம்பிவிட்டால் அவர்களுக்காக உங்களால் முடிந்த உதவிகளை செய்வீர்கள். எடுத்த முடிவிலிருந்து பின்வாங்க மாட்டீர்கள். தடைப்பட்ட காரியங்கள் தடை நீங்கி சாதகமாக நடக்கும். சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய நபர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் அதனால் நன்மையும் உருவாகும். பொருளாதார மேன்மை உண்டாகும். உடல் நலம் சீரடையும். மற்றவர்களோடு இருந்து வந்த மன சங்கடங்கள் நீங்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் எல்லோராலும் மதிக்கப்படுகிற சூழல் உருவாகும். உயர்ந்த குணம் அதிகரிக்கும். எதையும் ஆராய்ந்து அதன் பிறகே இதில் ஈடுபடும் மனோபாவம் உருவாகும். ஆன்மீக பணிகளில் விருப்பமும் நாட்டமும் அதிகரிக்கும். பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். காரிய அனுகூலங்கள் இருக்கும். மனோதைரியம் சிறப்பாக இருக்கும். வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் ஆக்கப்பூர்வமான சூழல்கள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும். அரசாங்கம், அரசியல்வாதிகள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். புதிய ஆர்டர்கள் பெறுவதில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு சாதகமான தன்மைகள் உண்டு. புதிய வாடிக்கையாளர்கள் தொழில்துறையினருக்கு அமைவார்கள். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை எல்லாவிதமான எதிர்பார்ப்புகளும் உங்களுக்கு சற்று அனுகூலத்தோடே இருக்கும்.
கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். புதிய நண்பர்கள் அமைவார்கள். உறவுகளோடு இருந்து வந்த சிறு சிறு கருத்து பேதமைகள் விலகும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு தடைப்பட்ட காரியங்கள் சிறப்பாக நடக்கும். மாணவர்கள் இளைஞர்களுக்கு அனுகூலமான சூழல்கள் உண்டு. கலைத்துறை அன்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் சங்கடங்கள் விலகும். பொதுவாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் சற்று கூடுதல் முயற்சிக்கு பிறகு வெற்றிதனை கொடுக்கிற அமைப்போடு இருக்கும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்பட போகிறது. சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு விரும்பியது கிடைக்கிற தினமாக இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்கள், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எப்படிப்பட்டதானதொரு சூழலை கொடுக்க போகிறது அப்படின்னு பார்க்க இருக்கின்றோம். எல்லா விதமான எதிர்பார்ப்புகளையும் மிக இயல்பாக சிறப்பாக நடத்தி கொடுக்கிற தினமாக விருச்சிகத்திற்கு இன்றைய நாள் அமையும். 6ல் சூரியன், 7ல் சுக்கிரன், 8ல் குரு என யதார்த்தமான கிரக சூழல்களோடு எதையும் செய்து முடிக்கலாம், சாதிக்கலாம் என்ற தன்னம்பிக்கை மேலோங்குகிற தினமாக விருச்சிகத்திற்கு இன்றைய தினம் அமையும். தேவையற்ற வீண் சண்டைகளை விரும்ப மாட்டீர்கள். எல்லோரையும் சகோதரர்களாக பாவிக்கும் சூழல் உருவாகும். தேவையற்ற பேச்சுக்கள் பேசுவதை தவிர்ப்பதும், அறிமுகமில்லாத நபர்களுக்கு பண உதவி, ஜாமீன் கையெழுத்திடுகிற விஷயத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது. சிக்கனத்தை கடைபிடிப்பீர்கள். எல்லோரிடமும் கண்டிப்பும் கட்டாயமாக இருப்பீர்கள். எதிலும் சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள். துணிச்சலுக்கும் தைரியத்திற்கும் பெயர் போனவர்கள். வாக்கு தவற மாட்டீர்கள். மனோதைரியம் உருவாகும். எல்லா காரியங்களும் சாதகமாக நடக்கும். எல்லா இடங்களிலும் மரியாதையும் கௌரவமும் மேம்படும். எல்லா தரப்பினரிடமிருந்தும் ஆதரவு கிடைக்கும். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் தலை நிமிர்ந்து செயலாற்றுவீர்கள். எப்போதும் பரபரப்பாக காணப்படுவீர்கள். எதிர்ப்புகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். பண வரவு அதிகரிக்கும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவியும் உண்டு. மனதிற்கு பிடித்தமான ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். காரிய தடை தாமதங்கள் விலகும். கோபதாப பிடிவாத குணங்களை தவிர்ப்பது நல்லது. எதிர்பாலினத்தவரிடம் பேசும் பொழுது கவனமாக பேசுவது அனுகூலத்தை கொடுக்கும். தொழில் வியாபாரம் முன்னேற்றமான சூழலை கொடுக்கும். தொழில் போட்டிகள் குறையும். தொழில் தொடர்பாக இருந்து வந்த சங்கடங்களும் அனுகூலமில்லாத சூழல்களும் மாறும். எதிர்பார்த்த லாபத்தன்மைகள் கிடைக்கப்பெற இருக்கிறீர்கள். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். கடன் தொல்லைகள் விலகும். குறிப்பாக உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களின் நிர்வாகத் திறமை வெளிப்படும். மேலதிகாரிகளின் ஆதரவு மேம்படும். எழுத்து தொழிலில் இருப்பவர்கள் முன்னேற்றம் அடைவீர்கள். அலைச்சல்கள் அதிகரிக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் தடை தாமதம் உருவாகலாம். பழைய பாக்கிகள் வசூலாவது மன திருப்தியை கொடுக்கும். கூடுதல் பணி சுமையால் டென்ஷனோடு காணப்படுவீர்கள். குடும்பத்தில் இதமான சூழல் காணப்படும். சுபகாரிய நிகழ்வுகளில் இருந்து வந்த தடைகள் விலகும். கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் மேம்பட்டிருக்கும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலம் உருவாகும். தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை பெண்மணிகளுக்கு நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு எல்லா தரப்பினரிடமிருந்தும் ஆதரவு பெருகும். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் செயலாற்றுவீர்கள். குறிப்பாக கொடுத்த கடனை திரும்ப பெறுவதில் முழு கவனமாக இருப்பீர்கள். எல்லோருடைய பெயரையும் புகழையும் பெறுவதற்கான சூழல்கள் உண்டு. கலைத்துறையினர் எந்த காரியத்திலும் சரியான முடிவுக்கு வர முடியாமல் தடுமாற்றம் ஏற்படும். கவனமாக இருங்கள். அரசியல்வாதிகளுக்கு அனுகூலங்கள் உண்டு. மாணவர்கள் இளைஞர்களுக்கு சாதகமான சூழலும் எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகிற நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். விசாகம் நட்சத்திர அன்பர்கள் பொறுமை காப்பது நல்லது. அனுச நட்சத்திர அன்பர்களுக்கு லாபங்கள் மேம்படும். கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாக இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தடைகள் முழுமையாக விலகக்கூடிய தினமாக தனுசு ராசி என்பர்களுக்கு சிந்தனை, செயல்திறன் அனைத்திலும் மேம்பட்டதானதொரு உற்சாகமான சூழல்கள் அமையக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். மனதளவில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். மகிழ்ச்சியான அனுபவங்கள் உருவாகும். அட்டமாதிபதி சந்திரன் குடும்ப பாவகத்தில் அமர்ந்திருந்தாலும் 3ஆம் பாவகம் ராகு குருவின் பார்வையால் இருப்பதால் முயற்சிகள் பலனளிக்கும். லாப சூழல்கள் மேம்படும். மூத்த சகோதர உறவுகளால் அனுகூலம் உருவாகும். தந்தை மகன் உறவு சிறப்பாக இருக்கும். குழப்பமான சூழலை சிறப்பாக கையாண்டு வெற்றி காண இருக்கிறீர்கள். குறிப்பாக மனசோட்சிக்கு விரோதமான எந்தவிதமான செயல்பாடுகளிலும் ஈடுபட மாட்டீர்கள். பிறருக்கு கொடுத்தே மகிழ்ச்சி அடைவீர்கள். சாதுவாக இருப்பீர்கள். தொலைநோக்கு சிந்தனையோடு செயலாற்றி எல்லா வகையிலும் அனுகூலத்தை பெற இருக்கிறீர்கள். ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் நிறைவாக கிடைக்கும்.
நீண்ட நாட்களாக இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும், பகைகள் நீங்கும், அடுத்தவர்களால் இருந்த பிரச்சனைகள் சரியாகும், பணவரவும் எதிர்பார்த்தபடி மேம்பட்ட நிலையில் இருக்கும், எல்லா வசதி வாய்ப்புகளும் உருவாகும், தர்ம சிந்தனை அதிகரிக்கும், நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும், எங்கும் நல்லதே நடக்கும். குறிப்பாக மனக்கலக்கம் விலகும். இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமானத்துறை, விவசாயம், இரும்பு, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல் போன்ற துறை அமைப்பில் இருக்கிறவங்க புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. எதிர்பாலினத்தவரின் நட்பும் அதனால் மகிழ்ச்சியும் உருவாகும். விருந்து விசேஷ நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகனும் மகிழ்ச்சியடைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஆரோக்கிய நலனில் அக்கறை செலுத்துங்கள். ஒத்துவராத உணவு பதார்த்தங்களை விலக்கிக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரம் சிறப்படையும், புதிய ஆர்டர்கள் கிடைக்கும், வியாபார வளர்ச்சிக்கு இருந்த தடைகள் விலகும், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக முடியும், உத்தியோகத்துறையில் பதவி உயர்வு கிடைக்கும், நீண்ட தூர பயணங்களால் அனுகூலம் உருவாகும், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகம் எதிர்பார்த்தபடி முன்னேற்றம் காணும், வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு நீடிக்கும், தொழில் விரிவாக்கம் பற்றி எண்ணம் மேம்படும், குடும்பத்தில் உற்சாகம் அதிகரிக்கும், கணவன் மனைவிக்கிடையே இயல்பான சூழல் காணப்படும். இன்றைய நாள் இந்த ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை என்பர்களுக்கும் நல்லதொரு ஆதாயத்தையும் அனுகூலத்தையும் தருகிற வகையில் சிறப்புகள் நிறைந்த நாளாக அமையிருக்கிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மூலம் நட்சத்திர அன்பர்கள் நெருக்கடிகள் நீங்குகிற நாளாக இன்றைய நாளை உணரப்போகிறீர்கள். பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். மகர ராசி அன்பர்களே, மகரத்திற்கான கிரக வலிமைகளும் எதிர்பார்ப்புகளும் செயல்பாடுகளும் எப்படி இருக்கிறது? குறிப்பாக எல்லாவிதமான சூழலையும் மிக எளிதாக வெற்றி காண்டு நல்லதொரு உயர்வினையும் மேம்பட்ட தன்மைகளையும் பெறுகிற தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். எல்லோராலும் புகழப்பட இருக்கிறீர்கள். எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாக போகிறது. குறிப்பாக வலிமை பெற்ற சந்திரன், கூடுதலாக வலிமை பெற்ற சுக்கிரன், குரு போன்ற சஞ்சாரங்கள் அதிர்ஷ்டத்தையும் அனுகூலங்களையும் கொடுக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கூடுதலாக கொடுக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் புழங்குகிற இடங்களில் பணியாற்றுகிற நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் நல்லதொரு உற்சாகத்தை உணரப்போகிறீர்கள். யாரையும் எளிதில் நம்பிவிடும் பழக்கம் இருக்கும். குறிப்பாக அடுத்தவர்களுக்கு செய்யும் உதவியின் மூலமாக சிறு தொந்தரவுகள் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். புத்திசாலித்தனமாக இருப்பீர்கள். நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலம் உருவாகும். நிம்மதியும் சுகமும் மேம்படும். புண்ணிய தீர்த்த தல யாத்திரைகள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். பல வகையிலும் பிறர் உதவி கிடைக்கும். புத்திசாதுரியம் மேம்படும். யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுப்பதை அறவே தவிர்ப்பது நல்லது. மனதளவில் இருக்கும் கவலைகளை வெளிக்காட்டாமல் சிரித்த முகத்தோடு அனைவரிடமும் பழகுவீர்கள். காரிய தடைகள் விலகும். நற்பலன்கள் உண்டாகும். ஆன்மீக நாட்டம் மேம்படும். பயணங்கள் சாதகமாக அமையும். மனக்கவலை நீங்கி தெளி உருவாகும். எதிர்பாராத திருப்பங்களால் சிலரது வாழ்க்கை தரம் உயரும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் வெற்றிகரமாக முடியும். புதிய நண்பர்கள் அமைவார்கள். தொழில் வியாபாரம் நிதானமாக இருக்கும். புதிய ஆர்டர்கள் பெறுவதற்கான சூழல்களும் உண்டு. உத்தியோகத்துறை என்பர்கள் உயர்வினை பெற இருக்கிறீர்கள். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலம் உருவாகும். கணவன் மனைவி உறவு மேம்படும். பெண்மணிகளுக்கு மற்றவர்கள் உதவி கிடைப்பதன் மூலம் காரிய அனுகூலம் உருவாகும். மனக்குழப்பம் நீங்கி தெளிவான சூழல் உண்டு. அரசியல்வாதிகள் அனுகூலத்தை பெற இருக்கிறீர்கள். கலைத்துறை என்பர்கள் மாற்றத்தை பெற இருக்கிறீர்கள். எல்லா விதத்திலுமே எதிர்பார்ப்புகள் நிறைவடைகின்ற நாளாக மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு பயணங்களால் அனுகூலம் உண்டு. திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு தடை விலகப் போகிறது. அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். கும்ப ராசி அன்பர்களே, குறைகள் எதுவும் இல்லாத நாளாக கும்பத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. குறிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கான நாளாகவே இருக்கும். முக்கிய யோக கிரகங்களான சுக்கிரன், புதன் கூடுதலாக பார்க்கும் பொழுது ராசிநாதன் குருவின் வீட்டில் இருப்பது போன்ற நிகழ்வுகள் உங்களுக்கு சிறப்பினை தருகிறது. ராசியை குரு வலுத்து பார்ப்பது இன்றைய நாளில் எல்லோரையும் எளிதில் நம்பிவிடும் பழக்கம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருப்பது. தேவையான உதவிகள் தேவையான நேரத்தில் கிடைக்கும். எதிலும் புத்திசாலித்தனமாக இருப்பீர்கள். வாழ்க்கை துணையால் ஆதரவு உருவாகும். மனதளவில் நிம்மதியும் சுகமும் மேம்படும். புண்ணிய தீர்த்த தல யாத்திரைகள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கொடுக்கல் வாங்கலில் நிறைவான சூழல். பல வகையிலும்
மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் கிடைப்பதற்கான தன்மைகள் இருக்கிறது. மனதளவில் இருந்த கவலைகளை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் சிரித்த முகத்தோடு அனைவரிடமும் பழகுவீர்கள். காரிய தடைகள் விலகும், நற்பலன்கள் உண்டாகும், ஆன்மீக தொடர்புகள் மேம்படும். குறிப்பாக எதிர்பாராத சில திருப்பங்களால் இன்றைய நாளில் அனுகூலம் ஏற்படும். நீண்ட நாட்களாக இருவரியாக இருந்த காரியம் நல்லவிதமாக முடியும். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்கும். புதிய ஒப்பந்தங்கள், ஆர்டர்கள் பெறுவது, வாடிக்கையாளர்களை திருப்தி செய்வது போன்ற சூழல்கள் அனுகூலத்தை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்கும் பொழுது மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. குறிப்பாக அறிவுத்திறன் மேம்படும். வியாபாரம் சிறக்க கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் உங்களுடைய செயல்பாடுகள் பணியிடங்களில் மேலதிகாரிகளின் பாராட்டுதல்களை பெற்றுக் கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து பேதமைகள் உருவாகலாம். குறிப்பாக தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலம் உண்டு. குழந்தைகள் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். உறவுகள் மூலம் உற்சாகம் மேம்படும். பெண்மணிகளுக்கு மற்றவர்கள் உதவி கிடைப்பதன் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும். மனக்குழப்பம் நீங்கி தெளிவான சூழல் ஏற்படும். இன்றைய நாளை பொறுத்தவரை எல்லாவிதமான நிகழ்வுகளிலும் மேம்பட்டதொரு நல்ல எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்ற தினமாக, கும்பத்திற்கு குறைகள் இல்லாத தினமாக இன்றைய தினம் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் பிரச்சனைகளை சமாளிக்கிற தினமாகவும், சதய நட்சத்திர அன்பர்களுக்கு தனவரவு மேம்படுகிற தினமாகவும், பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் புகழ் பெறுகிற தினமாகவும் இன்றைய தினம். மீன ராசி அன்பர்களே, மீனத்திற்கான இன்றைய தின கிரக செயல்பாடுகளும் எதிர்பார்ப்புகளும் இப்படி இருக்கிறது. குறிப்பாக பெரிய அளவில் மாற்றமில்லாத கிரக சூழலோடு எல்லாவிதமான எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்து கொள்ளுகிற மேன்மைகள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கும். குறிப்பாக தனஸ்தானத்தில் சூரியன், 3இல் சுக்கிரன், 4இல் குரு என அபாரமான கிரக தொடர்புகளை பெற்ற நாளாக அனைத்திலும் மேன்மையும் வெற்றியும் பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. குறிப்பாக மற்றவர்களுக்கு சிறு சிறு மன வருத்தங்களை கொடுக்கக்கூடிய தன்மைகளும் உண்டு. எல்லோராலும் மதிக்கப்பட இருக்கிறீர்கள். அடுத்தவர்களினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து செயல்படுவீர்கள். மரியாதை கொடுக்கும் பண்பாளர்களாகவும் எதிலும் அறிவார்ந்து செயல்படக்கூடிய சூழலும் ஏற்படும். வெளிவட்டார பழக்கங்களை விரும்பும் தாங்கள் ஒரு சிறந்த பண்பாளராக இருப்பீர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை வீடு வாகன யோகம் உண்டு. பணவரவு சிறப்பாக இருக்கும். இணையவழி வருமானம் நல்லவிதமாக இருக்கும். எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் அழகு சாதன பொருட்கள் விற்பனை துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு அனுகூலம் உண்டு. மனதளவில் இருந்து வந்த குழப்பம் நீங்கும். புதிய நண்பர்களின் நட்பு உற்சாகத்தை கொடுக்கும். தொலைதூரத்தில் இருந்து வரும் தகவல்கள் நல்ல தகவல்களாக இருக்கும். உங்களை விட உங்களை சுற்றியிருக்கும் மற்றவர்கள் பயன்படும் விதமாக திறமைகளை பயன்படுத்துவீர்கள். காரிய வெற்றி உருவாகும். விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வார்கள். எதிலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. மனத்தடுமாற்றம் விலகும். பணம் வரவு திருப்திகரமாக இருக்கும். சிறிய உடல் பிரச்சனைகளும் கூட சிக்கலை கொடுக்கும். கவனமாக இருப்பது நல்லது. புதிதாக கடன் வாங்க வேண்டாம். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். புதிய தொழில் அல்லது வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்களுக்கு செயல்திறன் மேம்படும். தொழில் வியாபாரத்தில் கடன் பாக்கிகள் வசூலாகும். குடும்பத்திலிருந்து வந்த டென்ஷன் குறையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து பேதமைகள் நீங்கும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். சுபகாரிய விஷயங்கள் இனிதே நடக்கும். பெண்மணிகளுக்கு மனக்குழப்பம் நீங்கி தைரியம் உருவாகும். தொலைதூரத்திலிருந்து வரும் தகவல்கள் நல்ல தகவல்களாக வரும். மனத்தடுமாற்றம் விலகும். வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் பெரியோர்களின் ஆலோசனை நல்லவிதமான உற்சாகத்தை கொடுக்கும். இன்றைய நாள் அனைத்திலும் மேம்பட்டதானது ஒரு சிறப்பான சூழலை கொடுக்கின்ற தினமாக மீனராசி என்பவர்களுக்கு அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு மனக்குழப்பம் நீங்க போகிறது. உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் மாற்றங்களை உணர இருக்கிறீர்கள். ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு தடை நீங்குகிற தினமாக இன்றைய தினம் அமையும்.